ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆனபடியினால் நாம் சோர்ந்து போகிறது இல்லை. ஆமென். புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். ஆமென். புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். உள்ளான மனுஷன், இன்வர்ட் மேன் இஸ் ரினியூட் டே பை டே. ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான் என்று அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு உங்களோடு பேசுகிறேன். ஏனென்றால் நிறைய டாப்பிக்கில், நிறைய தலைப்பின் கீழே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்றைக்கு நான் உள்ளான மனுஷனை தொடர்ந்து பேச போகிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ளே நிறைய கேள்வி இருக்கும். யாருக்கு இருக்குன்னா, விசுவாசிகள் இருக்கும். ஆண்டவர் அறியாதவங்க டக்கு டக்குன்னு கேட்டுருவாங்க. ஆனால் நிறைய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஏன் ஊழியத்தில் இருக்கிறவங்க, நல்ல பைபிளை படிக்கிறவங்க, நல்ல ஆண்டவரை நம்புகிறவங்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள். இதை குறித்து நீ அவங்களோடு பேசணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்தினதுனால இந்த இன்னர் வூண்ட்ஸ், கர்த்தருடைய பிள்ளை அல்லது இன்னர் மேன்குள்ளே வரக்கூடிய போராட்டம் வெளியே பார்த்தா தெரியாது. ஆமாம், நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்போம். சிலர் சில தங்களை அறியாத ஒரு கோபத்தின் ஆவியினால் இருப்பாங்க. சிலர் மேலே வெளியே காட்ட மாட்டாங்க. அதுவும் இந்த பிலோ 30 years வெளியே காட்டுறதே இல்லை. வாட்ஸ்அப்பில் காட்டுவாங்க தங்கள் கோபத்தை, தங்களுடைய பிஹேவியரை, தங்களுடைய பிஹேவியர் மூலமாக காட்டுவாங்க தங்கள் கோபத்தை. அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அந்த இன்னர் வூண்ட்ஸ் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். அதுதான் சில நேரங்களில் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடுது. ஆகவே இது சாத்தானுடைய தந்திரம். இதை மேற்கொள்வதற்கு தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறாரு. 147 சங்கீதத்தில் 3 வசனம் என்ன சொல்லுகிறது? 147 3 வாசிங்க. ஆமென், வாசிக்கலாம். 147 3 வசனம். பிரைஸ் தி லார்ட். இருதயம் நொறுக்கப்பட்டவர்களை அல்லது இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். அவருடைய காயங்களை கட்டுகிறார். அதாவது இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை குணமாக்குதல் என்பது 2 வகையில் இருக்கு. ஒன்று, சரீர பிரகாரமாக வியாதிகள், போராட்டங்கள், ஒரு கை முறிஞ்சிட்டு அல்லது உள்ளத்தில் சரீரத்தில் ஒரு வியாதியை, அப்படிப்பட்டவைகளும் இயேசு குணமாக்குகிறார். அதே நேரத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். broken hearted people, broken hearted, இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க சமுதாயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி தங்களை தாங்களே, நம்ம என்னத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம், எதில் தான் உருப்படியாக இருக்கிறோம், எதுலையாவது ஒன்று அச்சீவ் பண்ணோமா, நான் வேஸ்ட்டு, நான் இருந்து எதுக்கு, என்னால் ஏதாவது ஒரு ஒரு ஊழியத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் கிடையாது, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. இது அதை விட ஒன்று என்னென்னா, எனக்கு என்னாலேயே பிரயோஜனம் கிடையாது. அதனால் நான் இருந்து எதுக்கு, நான் ஏன் இருக்கணும், நான் ஏன் வாழணும், நான் ஏன் வாழ்கிறேன், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இப்படியே ஒருவர் பேசி கொண்டு இருக்கிறார்னா அவருடைய இருதயத்தில் நிறைய காயங்கள் இருக்குது. அவங்களுடைய இருதயத்தில் காயங்கள் இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா, அப்படிப்பட்டவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, வராங்க, அந்த கிறிஸ்டியன் லைஃப் கரெக்டாக இருக்குது எல்லாம். ஆனால் அவங்களுடைய சப்கான்ஷியஸில், அவங்களுடைய இருதயத்தின் ஓரத்தில் கூட இந்த மாதிரி ஒரு காயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. காயங்கள், உள்ளான மனுஷனிலே வருகிற காயங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுக்கு சரியான ஒரு சிகிச்சை அளிக்காவிட்டால், இதற்கு சரியான பரிகாரத்தை நம்ம பைபிள்லேருந்து கண்டுபிடிச்சு ஒப்பு கொடுக்காவிட்டால், அது நம்மளை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போயிடும். நம்மை கொண்டு போயிடும் இல்லையா? அப்போ தான் அந்த இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாயில் ஒரு பிரச்சனை நிமித்தம்
வீட்டு சண்டை, குடும்ப சண்டை, கணவனால் வருகிற பயங்கரமான ஒரு நம்ப முடியாத காரியம், மனைவினால் வந்த மன உளைச்சல்கள் இல்லையா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே வருகிற போராட்டங்கள். சில பேர் எல்லோரும் பார்த்தாக்க சில மாவட்டங்களை கை கொடுக்குறாங்க, சிலர் மாவட்டங்களை கட்டிப்பிடிக்கிறாங்க, சில மாவட்டங்களை முத்தம் கூட கொடுக்குறாங்க. சரியா கர்த்தருடைய பிள்ளைகளே, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க ஹீல் ஆகியிருக்காங்களா உள்ளத்துலன்னா நோ. இன்னர் மேனில் ஏதோ ஒரு அந்த அவங்களுக்குள்ள இந்த குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால அதுலேருந்து வெளியே வரும். அதான் நிறைய வசனங்களாம் நிறைய பேர் மனப்பாடமாக சொல்கிறாங்க, நிறைய பேர் ஃபெய்த் கன்ஃபஸ் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் வூண்ட்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஐயா அது பாட்டுக்கு இருந்துட்டு போதியா. அதனால என்ன, ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வசனம், உங்களுக்கு யார் பேரிலாவது ஒரு குறை உண்டா இருக்குமானால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது அவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிங்க. அப்படி மன்னிக்காத பட்சத்தில் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது. உங்கள் ஜெபத்துக்கு யாராவது 3 வேளை சாப்பாடு கொடுப்பாரு, பைபிளை தூக்கிட்டோமே, கிறிஸ்தவனை மாறிட்டோமே, இந்த ஆண்டவரை நம்புகிறோமேன்றதுக்காக ஏதோ துணிமணியை கொடுப்பார், இருக்க இடத்தை தருவாரை தவிர உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியங்கள், அப்படி அந்த வார்த்தையை கொஞ்சம் யூகிச்சு பாருங்க. உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியங்கள், உங்களுக்காக என் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள். நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வேணா இப்படி பேசுங்க, நாங்க ஒரு ஆர்டினரி பிலீவர்ஸ். ஐயா, பிலீவர்ஸ் தான் கர்த்தரால் பயன்படுத்தப்படணும். பிலீவர்ஸே பயன்படுத்தப்படணும்னா ஊழியக்காரர்கள் அதை விட 10 மடங்கு பயன்படுத்தப்படணும், அது வேற விஷயம். ஆனால் நாங்கள் பார்வையாளர்களாக இருப்போம். சர்ச்சில் போனால் பார்வையாளர்கள் தான், வீட்டில் இருந்தாலும் பார்வையாளர்கள். அப்படி கிடையாது. அப்போ உங்கள் உள்ளத்தில் இருக்கிற காயங்களை முதல்ல, இதனால தான் இப்படி இருக்கிறோமா கர்த்தருடைய பிள்ளைகளே என்று நீங்கள் யோசிக்கணும். 34ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பாருங்கள், 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்தை திருப்பி பாருங்களேன். 34:18 வாசிக்கலாம். பிரைஸ் காட். 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பார்த்தீங்களா, நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறார், காயங்கட்டுகிறார் அப்படின்னு வாசித்தோம். இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு என் ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். அப்படியா சொல்றீங்க? என்னை பொறுத்தவரை அப்படி அவர் சமீபமாக இருக்கிற மாதிரியே தெரியலையே. என்ன பார்த்தா அவர் எங்கேயோ கண்டும் காணாமல் இருக்கிறார், அவர் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார். அவர் எங்கே இருக்காரோ என்னால் தெரியல. அவர் இப்படி இருந்தா, என்னை பார்த்தார்னா, என்னை கவனிச்சார்னா, ஏன் நான் இப்படி வேதனையிலும் கஷ்டத்திலும் பல ஆண்டுகள் இப்படியே வாழ்க்கையை போய்கிட்டு இருக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாரத்தோடு நான் உங்களோடு கூட சில வசனங்களை சொல்கிறேன், சரியா? அது கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்புறம் தொடர்ந்து கர்த்தர் சித்தமான நாளைக்கு நம்ம பேசலாம். ஓகே, ஏன்னா டெய்லி தான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறோம். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உள்ளத்தின் காயங்கள் அதனுடைய வெளிப்பாடு. இயேசு சொன்னது என்னது, நேற்று கூட சொன்னேன், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ, இருதயத்தில் என்ன வேதனை இருக்கோ, அது அவங்கள அறியாமல் வாயில் வரும். எப்படியும் வந்துடும் பிரியமானவர்கள். அந்த காயங்கள் அதிகரிக்க அது உள்ளத்திலிருந்து அவங்கள அறியாமல் அந்த விரக்தியினால் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் தாகத்தோடு இந்த வார்த்தை கவனிங்க. அதாவது சங்கீதம் 13 திருப்புங்களேன். நானும் திருப்புறேன், நீங்களும் திருப்புங்க. 13ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்க வேண்டிய முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தாவே, தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? 2 முறை அவர் அந்த வார்த்தை உச்சரிக்கிறார். எதுவரைக்கும், ஹவு லாங், எதுவரைக்கும், ஹவு லாங். ஆண்டவரே, எது வரைக்கும்ன்றது, ஹவு லாங்ன்றது எத்தனை மாதம், எத்தனை வருஷம் கூட சொல்லலாம். என் ஆண்டவரே, என்னை மறந்திருப்பீர். தாவீது யாரு? தாவீதா? ஓ தாவீதா? தாவீது அவர் பாட்டுக்காரரு, ஆராதனை வீரரு, ஒர்ஷிப் லீடரு,
அதை விட யாருக்குமே மறக்காது. தாவீதா கூழங்கல்ல வச்சு கோலியாத்தை கொன்னாரு, அவர் தானே தாவீது. தாவீதா அவர் பெரிய அரசன், தாவீது பெரிய ராஜா, தாவீது பெரிய ராஜா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் அவனுடைய லைஃப்பில் இருக்கிற பாசிட்டிவான காரியங்கள். அப்படி அதே ராஜா தான், அதே சங்கீதக்காரன் தான் அவர் புலம்புகிறதை பாருங்களேன். வசனம் சொல்லுகிறது, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர். இப்போ நீங்கள் உட்கார்ந்து இதுதான் எவ்வளோ நாள் கர்த்தர், ஆண்டவரே நானும் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் என்னை நினைக்கிற மாதிரியே தெரியலையாப்பா, என் பிரச்சனையை குறித்து கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரியே தெரியலையே. அந்த வசனத்தை பாருங்கள், எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஜபத்துக்கு பதில் வராதவங்களுடைய வாயிலிருந்து வருகிறது. அப்போ உங்கள் ஜபத்துக்கு பதில் வராததுனால உங்கள் உள்ளத்தில் தாவீதை போல புலம்புகிறீங்களா? எது வரைக்கும் என்னை மறந்துருப்பீங்க? என்னை மறந்துட்டீங்களாப்பா? நீர் மறந்து எனக்கு எப்படி ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. எப்படி நீ சொல்கிறப்பா 7-8 வருஷம்னு? 7-8 வருஷமாக நிந்த அவமானம், 7-8 வருஷமாக வேதனை, 7-8 வருஷமாக என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் மறந்துட்டார், என்னை மறந்துட்டார். அதுக்கப்புறம் அவருடைய முகத்தை எனக்கு மறைச்சிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றா தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போகவில்லை. அப்படி தானே சங்கீதம் 34 சொல்லுகிறது. அப்போ நானும் அவரை நோக்கி பார்க்குறேன், மற்றவங்களும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஜெபம் பண்ணுற மாதிரி தான் நானும் ஜெபம் பண்ணுறேன். இவ்வளோ சாட்சிகள் வாசித்தீங்க நீங்கள், இங்கேருந்து இப்போ இவ்வளோ நேரம் வாசித்தீங்க, அதை மாதிரி தான் நானும் எழுதி வச்சே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா என் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு. ஆண்டவர் என்னை மறந்துட்டது மட்டுமல்ல, அவர் முகத்தை எனக்கு மறைச்சிட்டாரு. அதனால தான் நான் என் லைஃப் இப்படி ஆகிப்போச்சு, அதனால தான் ஆண்டவர் என்னை கண்டுக்கல அப்படின்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தால் உங்கள் உள்ளான மனுஷனில் காயத்தோடு இருக்கிறீங்க. அவர் விருப்பமானவர் தான் ஆசீர்வதிப்பார், அவங்க விருப்பமானவங்களை தான் அவர் உயர்த்துவார். நம்மளெல்லாம் எங்கே கண்டுக்கிடுவாரா? ஏதோ அப்படியே அதாவது வருமானம் வருது, அதை சாப்பிட்றோம், திரும்ப போகிறோம், வருமானம் ஏதோ வாழ்கிறோம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கினோம், ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சோம் அப்படின்ற மாதிரி இல்லை. பணக்காரங்களே தான் இருப்பாங்க, ஏழைகள் ஏழையாத்தாக இருப்பாங்க. இப்படி உலக மனிதனை போல பேசி கொண்டிருக்கீங்களா? உங்கள் உள்ளத்தில் நிறைய காயங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால இந்த பெரிய ராஜா, பெரிய சங்கீதக்காரன், எவ்வளோ சங்கீதங்களை எழுதினவர், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொன்னவர் அவர் தான் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் நாவிலே இருக்கும் என்று சொன்னவர் அவர் தான். நம்மளும் அப்படி தானே பாட்டு பாடுவோம். உங்கள் சர்ச்சில் பாட்டு பாடும்போது எல்லாம் சேர்ந்து, அப்போ பாட்டு பாடாமலாம் இருப்பீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் இருக்கீங்க. ஆனால் உள்ளத்தில் என்னைக்கு என் பிள்ளைக்கு கர்த்தர் இறங்குவார், என்னைக்கு என் கடன் பிரச்சனை மாறும், அப்படியே நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறதை பார்க்கும்போது உங்கள் உள்ளான மனுஷனில் இருக்கிற காயங்களை என் ஆண்டவர் காண்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 35க்கு வேதத்தை திருங்க. ஆமென். 35ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை 15, 16 மற்றும் 17. ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது, எனக்கு ஆபத்து வந்தபோது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். எனக்கு ஆபத்து வந்தபோது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினாங்க. நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி, எனக்கு அறியாதவர்களும் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்துக்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? எதுவரைக்கும் ஆண்டவரே பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கு தப்புவியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? அடுத்த கேள்வி, எதுவரைக்கும் பார்த்து கொண்டிருப்பீர்?
எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? சரியா? இங்கு எதுவரைக்கும் இதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எதை பார்த்து கொண்டு இருப்பீங்க? ஆண்டவரே, என் ஆபத்து காலத்தில் எதிராளிகள் சந்தோஷப்படுறாங்க, கூட்டம் கூடுறாங்க. நீசர்னா பாவிகள், பாவிகளும் நான் அறியாதவர்களும் கூட எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்திக்கிறாங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் இருப்பீங்க, நீங்கள் ஜெபிக்கிறவங்கன்னு தெரியும், நீங்கள் நல்ல ஒரு குட் கிறிஸ்டியனாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் பல ஆபத்துகள், இடைஞ்சல்கள் வரும்போது உங்கள் ஆண்டவர் என்ன காப்பாற்றினாரு? உங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உனக்கு இந்த கஷ்டத்தை அவர் தானே அனுமதிச்சாரு. ஆண்டவர் போனியே இல்லை, அதனால்தான் இந்த வேதனை, இந்த மரணம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு உங்களை பரிகாசம் பண்ணுறாங்களா? அதனால உங்கள் உள்ள நொந்து போய் இருக்குதா? அவருடைய ஊழியக்காரனாகி நான் உங்களை பலப்படுத்துகிறேன் கர்த்தருக்குள்ள. உங்களுக்கு மாத்திர உபத்திரம் வரல. பைபிளில் நிறைய பரிசுத்தவான்கள் ஆபத்து காலத்தில் ஆமென் அந்நியரால, தேவன் அற்றவர்களால் பரிகரிக்கப்பட்டிருக்கிறாங்க, பரியாசப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை எதுவரைக்கும் பார்த்து கொண்டிருப்பீர்? அந்த வசனத்தை பாருங்க, 17ஆம் வசனம். எது வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை எவ்வளவு நாளுப்பா நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? 17 வருஷமா போராடுறனே, 15 வருஷமா குடிகார புருஷனோடு போராடுறனே, அவன் பண்ற அட்டகாசத்தினால என் பணமெல்லாம் லாஸ் ஆகுது, எங்களுக்கு நிம்மதி இல்லாம வாழ்றோமே. ஆண்டவரே, எது வரைக்கும் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருப்பீர்? இவர் சொல்றார், எது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு இடத்துல எது வரைக்கும் மறைச்சிருப்பீங்க, உங்க கண்ணை மறைப்பீங்க, எது வரைக்கும் என்னை மறந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னவர், எது வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பாருங்க, நான் படுற பாட பாருங்க, என் கண்ணீரை பார்க்குறீங்க, என் கஷ்டத்தை பார்க்குறீங்க, என்னுடைய வேதனையெல்லாம் பார்க்குறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு வரக்கூடிய நிந்தனைகளை பார்க்குறீங்க ஆண்டவரே. ஆனால் எது வரைக்கும்? ஹவு லாங் ஓ லார்ட், ஹவு லாங்? எது வரைக்கும் என் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கும்? 20 வருஷமா ஜெபம் பண்றேன், 15 வருஷமா ஜெபம் பண்றேன், 10 வருஷமா அவன் தேடுறேன், என் காயங்கள் ஆறவில்லை, என் லைஃப்ல ஒரு மாற்றம் வரல. இப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளோடு இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கு தப்புவீங்க. என் ஆத்துமாவை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கொள்ளுங்க. ஏன்னா எது வரைக்கும் எவ்வளோ நாளுப்பா அப்படியே புலம்பிக் கொண்டே இருந்தால் நம்முடைய ஆத்துமா, அதாவது ஜீவனோடு இருக்காது. ஆத்துமாவில் ஒரு பலன் இருக்காது. அப்போ பாட்டு பாட முடியாது, துதிக்க முடியாது, இரவு நைட் ப்ரேயர்லாம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. சரியா? போராட்டம் தான் கண்ணுக்கு முன்னால வரும், கடன் பாரம் தான் கண்ணுக்கு முன்னால வரும். அப்படி பேசினாங்களே, ஆஃபீஸில் இப்படி நடக்கிறாங்களே, என் வீட்டில் இப்படி நடக்குதே, மாமியார் வீட்டில் நடக்குதே, என் மருமக அப்படி பண்ணிவிட்டாளே, என் பையன் இப்படி செஞ்சிட்டானே, இதுதான் உங்க கண்ணுக்கு முன்னால வருமே தவிர தேவ பிரசன்னத்தை உங்களால் உணர முடியாது. காரணம் இன்னர் wounds, உள்ளான காயங்கள். அப்போ இந்த உள்ளான காயங்களை ஆற்றுகிறதற்கும் தேற்றுகிறதற்கும் தேவன் வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார், என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபத்துக்குள்ள போயிடுவோம் டக்குன்னு. திரும்ப 13ஆம் சங்கீதத்துக்கு வாங்களேன். திரும்ப கர்த்தருடைய பிள்ளைகளை 74ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 74ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 74:10. பிரைஸ் காட். தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? பகைவன். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க இல்லையா? தேவனற்றவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள், கர்த்தருடைய மார்க்கத்தையும் விசுவாச வாழ்க்கையும் ஜெப ஜீவியத்தையும் தூஷிக்கிறவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் அல்லவா? இங்கே ஆசாப் சங்கீதக்காரன் தான்
இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை 74ஆம் சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். நான் நேற்றே சொன்ன ஆசாப் அவன் வெறும் சங்கீதக்காரன் மட்டுமல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஞான திருஷ்டிக்காரன் என்று எசேக்கியா காலத்திலே அவன் பயன்படுத்தப்பட்டான். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் நேற்று எடுத்து காண்பித்த அந்த வசனத்தை. அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள், இந்த 74ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில், தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், சத்துரு நிந்திப்பான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சிமேயி என்ற ஒரு மனுஷன் தாவீதை நிந்தித்தான், தாவீதை கேவலமாக பேசினான். அப்போ தாவீது சொன்னார், சரி நிந்திச்சுட்டு போட்டோம், கர்த்தர் அவனை அனுமதிச்சிருக்கிறாரு, அதனால் அவன் நிந்திக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வந்துட்டுனா தேவனுடைய நடத்துதலை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும், தேவனுடைய நடத்துதலை புரிஞ்சுக்கிட முடியும். இந்த நிந்தனைகளையும் பரியாசத்தையோ அவமானத்தையோ உங்கள் உள்ளத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் நடந்தீங்கன்னா, வாழ்ந்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமா சந்தோஷமாகவே இருக்காது. அந்த நிந்தைகளை அவமானங்களை ஏற்றவர், கர்த்தருடைய பிள்ளைகளை சிலுவையில் சுமந்தவர், அதாவது நம்மேல் வந்த நிந்தைகளை, நம்மேல் வரக்கூடிய அவமானங்களை நமக்காக பரிகரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய விலையேற பெற்ற இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் வரணும். உங்கள் சூழ இருக்கிற பிரச்சனையை பார்த்து அப்படி பேசிட்டாங்க, என்னை கண்டுக்கல, இவங்க அப்படி சொன்னாங்கன்னு அவங்க மூலமாக நான் கேள்விப்பட்டேன், இவங்க மூலமாக, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பிரிட், அது டேஞ்சரஸ் ஸ்பிரிட். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிறதில் அது ரொம்ப முக்கியமாக கிரியை செய்யும். அதனால் நம்முடைய ஆத்துமாவை எப்போதும் பாதுகாத்து கொள்ளணும். என் ஆத்துமாவில் எப்போதும் ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்போ இந்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினால, ஆமென். என் சத்துரு எது வரைக்கும் நிந்திப்பான்? கர்த்தருடைய பிள்ளை 74:10 சொல்லுகிற, பகைவன் உமது நாமத்தை எப்போதும் தூஷிப்பானோ. பகைவன் உம்முடைய நாமத்தை தூஷிக்கிறானே, ஏசப்பா உமக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, செய்கிறாங்களே, சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்களே, முடக்கிறாங்களே, எதுவரைக்கும் அவன் தூஷிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் பாருங்க, 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, 74:11 verse 11, உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர், ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர், அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். ஆண்டவரே ஏன்பா இப்படி இருக்கீங்க, ஏன் ஆண்டவரே உடைய வலது கரத்தை முடக்கி வைக்கிறீங்க? சில நேரத்தில் ஆண்டவர் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டார். சில நேரத்தில் அவர் அமைதியாக இருப்பார். ஆமென். நம்ம எவ்வளவோ போராடுவோம், கஷ்டப்படுவோம், நெருக்கத்தின் வழியே போவோம், அவர் அமைதியாக இருக்கிறது போல இருப்பார். அதுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது பிரியமானவர்களே. ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத கர்த்தர். இன்றைக்கு நான் இப்போ இத்தனை வசனங்களில் 147ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், கர்த்தருடைய பிள்ளைகளே 13ஆம் சங்கீதம் முதல் வசனம், சங்கீதம் 35, 15, 16, 17 வசனம், 74ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், இது வரைக்கும் நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் காயங்களை ஆற்றுகிறதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது, அது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. ஆமென். அடுத்தது பரிசுத்த ஆவியின் வல்லமை. நீங்கள் இதிலிருந்து வெளியே வரணும். முதல்ல அந்த இன்னர் ஊன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். அப்போது தான் உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிற கிரேஸ், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிஃப்ட் அல்லது தாளந்துகளை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் தக்க வைக்க முடியும். இதுக்குள்ளேயே, இந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களை அழைத்தவரின் நோக்கத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் நம்ம பல வருஷம் ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாகவே உட்கார்ந்துட்டு வரோம் போகிறோமே தவிர தேவனுக்காக எழும்ப முடியல. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனங்களுக்கு, உங்களை போன்ற நிறைய பேருக்கு அழகாக பைபிள் ஸ்டடி எடுக்க முடியும், அழகாக ஜெபிக்க முடியும். ஜெபிக்கிறீங்க, நல்ல ஜெபிக்கிறீங்க, அது கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் தேவை மிகுந்த தேசத்தில், தேவை மிகுந்த நாட்களில் இல்லையா, கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிற நாட்களில்
உங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனையில உட்கார்ந்து மூழ்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு நீங்க பிரகாசிக்க முடியும்? இன்றைக்கு உங்க உள்ளான மனுஷனில கர்த்தர் ஒரு பலனை கொடுக்க விரும்புகிறார். அப்படியே ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம். இயேசுவின் நாமத்தினால உங்க உள்ளான மனுஷனில அந்த உள்ளான காயங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அதோட நீங்க, ஆமாண்டவரே, எதுவரைக்கும் என்னை மறந்தீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை மறைப்பீர், இனிமே அப்படி நான் பேசவே மாட்டேன், எதுவரைக்கும் நிந்தனையும் பரியாசத்தை நான் அனுபவிப்பேன், எதுவரைக்கும் சத்துரு என்னை நிந்திப்பான், ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பான். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நான் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே, இனிமே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். ஆமென். அவர் என்னை நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்ப்பார். அவரே சங்கீதத்தில் 23ஆம் சங்கீதத்தில் சொன்னார் அல்லவா, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார், அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார், நீதியின் பாதையில் நடத்துவார். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்று வாயை திறந்து நீங்க இன்னைக்கு அறிக்கை பண்றீங்க. சரியா? அறிக்கை பண்றீங்க. உங்க தோல்வியை பற்றி பேசாதீங்க, தோல்வியை ஜெயமாக்குகிறவரை பற்றி பேசுங்க. அந்த வார்த்தையானது உங்களை பலப்படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும். ஆமென். உங்க உள்ளான காயங்களில் மன்னிக்க முடியல, என்னால் மறக்க முடியல, எனக்குள்ளே ஒரு சில பிட்டர்னஸ் இருக்குது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, இந்த சின்ன செய்தியின் மூலமாய் அநேக ஆத்துமாக்களுடைய உள்ளான காயங்களை ஆற்றுவீராக, தேற்றுவீராக, காயம் கட்டுவீராக, அது சுகமாவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, அத்தனை குடும்பங்களுக்குள்ளும் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், நீண்ட காலம் பேச்சுவார்த்தை இல்லாமையே ஊழியம் செய்கிற காரியம், பேச்சுவார்த்தை இல்லாமையே ஃபேமிலி பிரேயர் பண்ற காரியம், பேச்சுவார்த்தை இல்லாமலேயே ஆண்டவரே சர்ச்சில் ஆக்டிவா இருக்கிற காரியம், இவை எல்லாவற்றுக்கும் கர்த்தாவே ஒரு பெரிய பரிகாரத்தை நீங்க கொடுத்து இந்த குடும்பங்களை கட்டி எழுப்பும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நான் சொன்ன இந்த சங்கீதத்தை இந்த இரவுக்குள்ள திரும்ப அல்லது காலையில் விடிய காலையில் எழுப்பினோன்னு திரும்ப வாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். சரியா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோன்னா, ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு பேசிட்டீங்க, என்னை பலப்படுத்திட்டீங்க, இனி நான் சோர்ந்து போவது இல்லை. சரியா? கீழே உயர்த்தி சொல்லி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Thank you. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.